மனைவி மேக்ஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.1 4வது கணக்கு பார்க்க இருக்கிறோம். A = 5,6, B = 4,5,6, C = 5,6,7 எனில் A × A = B × B வெட்டு C × C என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபிசி எல்லாமே மூணுமே பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டைரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, A × ஏன்னு. அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஃபஸ்ட்டு. இப்போ A × ஏன்னா ஏங்கிற கணத்தை 2 தடவை கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்க வேண்டியதான். ஏ கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் 5,6 பெருக்கல் திருப்பி ஏ தான் அங்கேயும் இருக்குது, அதனால் 5,6 கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ எப்படி பெருக்கணும், இந்த ஃபஸ்ட்டு உறுப்பு எடுத்துகிட்டு 2வது கணத்தில் இருக்கிற எல்லா உருப்படியும் சேர்த்து எழுதுறது தான் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்படி எழுதினோம்னா ஃபஸ்ட்டு 5,5, அப்புறம் 5 எடுத்துகிட்டு 6ஓடையும் சேர்த்துடணும் 5,6. அடுத்து இந்த 6 எடுத்துகிட்டு இந்த 5ஓடையும் எழுதணும், இந்த 6ஓடையும் எழுதணும். எழுதினோம்னா 6,5, 6,6. இதுதான் A × A. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்லி A × A மட்டும்தான் இருக்குது, அதனால் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு B × B வெட்டு C × Cன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது, B × Bயும் ப்ராக்கெட்டில் தான் இருக்குது, C × Cயும் ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. அதனால் B × B கண்டுபிடிக்கணும், அப்புறம் C × C கண்டுபிடிக்கணும், அப்புறம் 2க்கும் வெட்டு எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா B × B கண்டுபிடிக்கிறோம். B கொஸ்டின்லேயே இருக்குது. B 4,5,6 கிராஸ் திருப்பி எகெயின் B தான் வந்திருக்கு, அதனால் 4,5,6. இப்போ இது ஒரு கணம், இது ஒரு கணம், நடுவில் பெருக்கல் இருக்கனால இது என்னென்னா கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ எப்படி பெருக்குன்னா 4 எடுத்துகிட்டு 2வது கணத்தில் இருக்கிற எல்லா உருப்படியும் சேர்த்தணும். இந்த 4ஓடையும் எழுதணும், இந்த 5ஓடையும் எழுதணும், இந்த 6ஓடையும் எழுதணும். அப்படி எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4,4, 4,5, 4,6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து முதல் கணத்தில் 2வது உறுப்பு 5 இருக்குது. இந்த 5 எடுத்துக்கிட்டு 2வது கணத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பையும் சேர்த்துடணும். இப்போ 5,4, 5,5, 5,6. இதேமாரி இந்த 6 எடுத்துகிட்டு இந்த 3 உறுப்பையும் சேர்த்து எழுதினோம்னா நமக்கு கிடைக்கிறது 6,4, 6,5, 6,6 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னன்னா B × B. அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா C × C இருக்குது. இப்போ C × C கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் C × Cயும். இப்போ சிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 6, 7ன்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் C 5, 6, 7. அதே கார்ட்டீசியன் பெருக்கல் தான். இந்த 5 எடுத்துகிட்டு இந்த 3 உருப்படி சேர்த்து எழுதினோம்னா 5,5, 5,6, 5,7. அடுத்து இந்த 6 எடுத்துகிட்டு இந்த 3 உருப்படி சேர்த்து எழுதினோம்னா 6,5, 6,6, 6,7. அடுத்து இந்த 7 எடுத்துகிட்டு எழுதினோம்னா 7,5, 7,6, 7,7. இதான் C × C. இப்போ B × Bக்கும் C × Cக்கும் வெட்டு எடுக்கணும். அப்போ B × B வெட்டு C × C. இப்போ B × Bயோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். B × Bயோட ஆன்சர் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், 4,4, 4,5, 4,6, 5,4, 5,5, 5,6. அடுத்து 6,4, 6,5, 6,6. இதுதான் B × B. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, வெட்டு இருக்குது. இப்போ அந்த வெட்டு எழுதிட்டு C × C. C × C நம்ம இப்போ பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கிறோம். C × C 5,5, 5,6, 5,7. அடுத்து 6,5, 6,6, 6,7. நெக்ஸ்ட்டு 7,5, 7,6, 7,7. இப்போ
இப்போ ரெண்டுக்கும் வெட்டு எடுக்கணும். வெட்டுன்னா என்னன்னா, ரெண்டு கணத்திலும் இருக்கிற பொதுவான உறுப்பு எடுத்து எழுதணும். முதல் கணத்துலேயும் அந்த உறுப்பு இருக்கணும், ரெண்டாவது கணத்துலேயும் அந்த உறுப்பு இருக்கணும். இப்போ 4,4 வந்து இதில் இருக்குது, இந்த ரெண்டாவது கணத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, அப்போ அது வராது. 4,5ம் வராது. அடுத்து 4,6 4,6ம் இல்லை. அடுத்து 5,4 இல்லை. 5,5 இருக்குது. இப்போ 5,5 முதல் கணத்திலும் இருக்குது, இந்த ரெண்டாவது கணத்திலும் இருக்குது. அப்போ 5,5 எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 5,6 இந்த முதல் கணத்திலும் இருக்குது, ரெண்டாவது கணத்திலும் இருக்குது. அப்போ அதையும் எடுத்து எழுதிக்கணும், 5,6. அடுத்து 6,4 ரெண்டுலேயுமே இல்லை, ரெண்டாவது கணத்தில் இல்லை. 6,5 முதல் கணத்திலும் இருக்குது, ரெண்டாவது கணத்திலும் இருக்குது. அப்போ 6,5 எழுதிக்கலாம். அடுத்து 6,6 முதல் கணத்திலும் இருக்குது, ரெண்டாவது கணத்திலும் இருக்குது. இப்போ இந்த முதல் கணத்தில் உறுப்பு தீர்ந்துச்சுனாலும் நம்ம செக் பண்ணுறதையும் முடிச்சுக்கலாம், ஏன்னா எல்லா உறுப்பையும் செக் பண்ணிட்டோம். அப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதோடைய ஆன்சரையும் சமன்பாடு 1ஓட ஆன்சரையும் கம்பேர் பண்ணோம்னா, இப்போ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சனால இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2ன்னு. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பார்த்தோம்னா, ஈக்குவேஷன் 1லையும் 5,5 இருக்குது, ஈக்குவேஷன் 2லையும் 5,5 இருக்குது. ஈக்குவேஷன் 1லையும் 5,6 இருக்குது, ஈக்குவேஷன் 2லையும் 5,6 இருக்குது. ஈக்குவேஷன் 1லையும் 6,5 இருக்குது, ஈக்குவேஷன் 2லையும் 6,5 இருக்குது. ஈக்குவேஷன் 1லையும் 6,6 இருக்குது, ஈக்குவேஷன் 2லையும் 6,6 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் இருக்கிற உறுப்புகள் வந்து என்னவா இருக்குன்னா சமமாக இருக்குது. இதை தவிர வேறு உறுப்பு 2 ஈக்குவேஷன் இல்லை. அப்போ வலதுகை 2 சமம்னா இடதுகை 2 சமம்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக நம்ம என்னன்னு சொல்லணும்னா, சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து வலதுகை பக்கம் 2 சமம் இருக்குனால இடதுகை பக்கம் 2 சமம். இப்போ சமன்பாடு 1ல் இடதுகை பக்கம் வந்து என்ன இருக்குன்னா A கிராஸ் A. சமன்பாடு 2ல் இடதுகை பக்கம் என்ன இருக்குன்னா B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C. இதுதான் வந்து என காட்டுகன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அதனால நம்ம என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். இப்போ 2 ஆன்சரும் என்னன்னா சமம், அதான் நிரூபிக்க சொல்லியிருக்கான், நம்ம நிரூபிச்சாச்சு. தேங்க்ஸ் டு வாட்சிங்.